இந்த தங்கமயிலே திருந்தணும்னு நினைச்சாலும் தங்கமயிலோட அம்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தங்கமயில திருந்தவே விட மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் மீறி கதிர் வந்து பாண்டியன் கிட்ட இருந்து காசு எடுத்து அவர் வேலைக்கு போன காசெல்லாம் சேமிச்சு வச்சு எல்லா காசையுமே மொத்தமா போட்டு சரணனுக்கு அனுப்பிச்சிடறாரு. ஆனா இன்னொரு பக்கம் தங்கமயில பார்த்தோம்னா இந்த ஹோட்டல்ல தங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம வெயிட் பண்றது, இங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு சரணனுக்கு கூப்பிட்டு கோவமா கிளம்பி போறாங்க. இரு தங்கமயில இவ்வளவு நேரம் இருந்துட்டால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரவணன் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து நீங்க ஏன் இன்னும் போகாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ரொம்ப மனசொடிஞ்சு போற தங்கமயில் வந்து கோவமா சரவணனை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டா கதிர் வந்து சரவணனுக்கு போன் அடிச்சு அனே உன் போன்ல மெசேஜ் செக் பண்ணி பாத்தியா, ஒரு நிமிஷம் பாருனே அப்படி சொல்லி சொல்றாரு. உடனே சரவணனும் சந்தோஷத்துல போன் எடுத்து பாக்குறாரு. கதிர் சொன்ன மாதிரியே வந்து 21,000 ரூபாய் பணத்தை அனுப்பிச்சு விட்டாரு. பாரு என் தம்பி சொன்ன மாதிரி பணத்தை அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே சந்தோஷமா போனை தூக்கி தங்கமயில்ட்ட காட்டுறாரு. அப்படி இருந்துமே கூட சரவணன் வந்து கதிர் கிட்ட எப்படிடா இவ்வளவு பெரிய பணத்தை உடனே ரெடி பண்ண, உனக்கு ஏது இவ்வளவு காசு, எங்க இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா கதிர் வந்து ஒரே வார்த்தையா நான் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன்னு, நீங்களும் அண்ணியும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்க, எங்களை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. ரூம் கே வாங்கிட்டு ரூம்குள்ள போனதும் கரெக்டா அந்த நேரம் பார்த்து தங்கமயிலோட அம்மா வந்து தங்கமயிலுக்கு போன் பண்றாங்க. என்னாச்சு தங்கமயிலு, ரூம்குள்ள போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் தங்கமயில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இவரால எங்கிட்டுமே பணம் ரெடி பண்ண முடியல, கதிர் தான் வந்து அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்ட பணத்தை ரெடி பண்ணி இப்பதான் இந்த 21,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க, நாங்க ரூமுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. விடு அவங்க அண்ணனுக்கு தானே கொடுக்குறாங்க, வேற யாருக்குமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா என்னமோ ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போக இதுல எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, நீ சரவணனை நம்பி தான் அங்க போன, காசு எடுத்துட்டு வராம வந்தது அவரோட தப்பு தான், உன்னை ஹோட்டலுக்கு வெளியே காக்க வச்சதும் அவரோட தப்பு தான், இப்ப காசு ரெடி பண்ணி ரூமுக்குள்ள போய் நீ சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் அவரோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்புமே வந்து சரவணன் மேலேயே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, வேலைக்கு போன காசெல்லாம் என்ன பண்ணாராம், எல்லா காசையும் அவங்க வீட்லயே தான் கொடுத்து வச்சிருக்காரு. இவர் செலவுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கூட வச்சுக்க மாட்டாரா, அவரை நம்பி வந்த பொண்ணு அவரால் பாத்துக்க முடியாதா, இப்படிலாம் ஹனிமூன் போனா நிறைய செலவாங்கிறது அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சரவணனை தான் பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லுமா, என் நிலைமையில நீ இருந்து பார்த்தாதான் என்னோட கஷ்டம் என்னங்கிறது உனக்கு தெரியும், அவர் வீட்ல இருந்து கிளம்புறப்பயே 5,000 ரூபாய்க்குள்ள எல்லா செலவையும் முடிச்சிடணும்னு சொல்லி தான் என்ன கூப்பிட்டு வந்தாரு, நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் தப்பு என்னோடது தான், ஏன்னா நான் தான் வந்து ரூமுக்கு ரெண்ட் அதிகமா வரும் தெரிஞ்சுமே புக் பண்ணி விட்டேன், வீட்ல இருக்க எல்லாருமே அப்பவே என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, ஹோட்டல் பெருசா இருக்கு, கண்டிப்பா ரூமுக்கான ரெண்டும் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா நான் தான் உண்மையை மறைச்சு என்னோட சந்தோஷத்துக்காக சரவணனை கூப்பிட்டு வந்தேன், அவர் கையில காசு வச்சிருப்பாருங்கிற நம்பிக்கையில நானும் கிளம்பி வந்துட்டேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு தங்கமயில் வந்து கொஞ்சமாவது வருத்தப்படுறாங்க. அப்ப கூட தங்கமயிலோட அம்மா வந்து தங்கமயில் கிட்ட இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, இது எல்லாமே மாப்பிள்ளையோட தப்பு தான், உன்னை கூப்பிட்டு வந்தாருன்னா அவர் தான் எல்லா செலவுமே பாத்துக்கணும், இது எல்லாமே அவரோட தப்பு தான், நீ சந்தோஷமா இருக்கிறத பாரு, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த தங்கமயிலே திருந்தணும்னு நினைச்சாலும் அவங்க அம்மா கண்டிப்பா திருந்தவே விட மாட்டாங்க போல, ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் தங்கமயில் வந்து அவங்களோட தவற உணர்றாங்க. அப்படி உணர்றப்பெல்லாம் கரெக்டா அவங்க அம்மா வந்து இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், ஓ மேல எந்த தப்பும் கிடையாது, நீ கரெக்டா தான் போயிட்டு இருக்கறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் பண்ணக்கூடிய தப்புக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனோட கடையில பழனி வந்து கதிர் வேற கல்லால இருந்து 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான், பாண்டியன் கிட்ட எப்படி சமாளிக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் செந்தில் வந்து பழனி கிட்ட அவன் 1000 ரூபாய் எடுத்துட்டு போனது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அது போக அவன் அப்பா போன்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்து சரவணனுக்கு அனுப்பிச்சான், அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. என்னது 10,000 ரூபாய் எடுத்து அனுப்பிச்சானா, அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பழனியுமே ரொம்ப பதறி போயிடுறாரு. எது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா இந்த ஹனிமூன் போயிட்டு வந்த செலவுல பாண்டியன் கிட்ட சரவணனும் தங்கமயிலும் மாட்ட போறது கன்ஃபார்மா நடக்க தான் போகுது. எப்படி இருந்தாலும் பாண்டியன் வந்து அவர் போன்ல அமௌண்ட் மிஸ் ஆயிருக்குங்கிற விஷயத்தை கண்டிப்பா வீட்டுல போட்டு உடைச்சு யார் என் பணத்தை எடுத்து அனுப்புனதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண தான் போறாரு. வழக்கம் போல கதிர் வந்து நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன், திட்டுறதுனா என்னை தான் திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க போறாரு. ஆனா இந்த வாட்டி கதிரை திட்டு வாங்க விட்டுட்டு சரவணன் வேடிக்கை பார்க்க போறது கிடையாது, ஏன்னா சரவணனுக்கு தெரியும் கதிர் வந்து நமக்கு தான் அந்த பணத்தை எடுத்து அனுப்பிச்சிருக்கான், அதனால பாண்டியன் திட்டணும்னா நம்மளை தான் திட்டணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கதிரை திட்டு வாங்க விடாம சரவணன் வந்து அந்த பழிய புறம் அவர் தான் ஏத்துக்க போறாரு. அப்ப பாண்டியனோட ஒரே கேள்வி, நீ 5,000 ரூபாய் தானே மொத்த செலவு வரும்னு சொல்லி தானே கிளம்புனீங்க ரெண்டு பேரும், அப்புறம் எப்படி 26,000 ரூபாய் செலவாச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட கேட்க தான் போறாரு. அப்ப சரவணன் கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமயில் பண்ண தப்ப பாண்டியன் கிட்ட சொல்லியே ஆகணும், ஏன்னா வீட்ல இருக்க யாருமே வந்து தங்கமயில பெருசா கண்டுக்காம விட்டதனாலதான் தங்கமயிலுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பொண்ணு வெகுளித்தனமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மாவும் தங்கமயில் பண்ணக்கூடிய தப்புக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் தங்கமயில வந்து தொடர்ச்சியா தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தங்கமயில ஓரளவுக்காக திருத்தணும்னா கண்டிப்பா பாண்டியன் தான் வந்து தங்கமயில கண்டிச்சாகணும். ஏமா இதெல்லாம் புக் பண்றப்பே பார்க்க மாட்டியா, இதெல்லாம் உனக்கு அப்பவே தெரியாதா, வீட்ல இருக்க எல்லாருமே வந்து சந்தேகப்பட்டு உன்கிட்ட அப்பயே போனை கேட்டாங்கல்ல, அப்பயே கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாண்டியன் கேட்க தான் போறாரு. அது போக பணம் உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு கதிர்கிட்ட போன் பண்ணி சொல்லி கேட்டீங்க அப்படின்ட்டு பாண்டியன் அதுக்குமே ஒரு பிரச்சனை பண்ணுவாரு. அதோட விடாம கதிர்கிட்ட நீ என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா, என்கிட்டயே கேட்காம அவங்களுக்கு பணம் அனுப்புற அளவுக்கு உங்ககிட்ட எவ்வளவு தைரியம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கதிருக்குமே தான் திட்டு விழுக போகுது. இந்த பிரச்சனையில இருந்து கதிரை காப்பாற்ற போறது கண்டிப்பா சரவணனா மட்டும் தான் இருக்கும். கதிரை சரவணன் காப்பாற்றணும்னா அதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணங்கிறது தங்கமயில் தான்.
அப்படிங்கிறது பாண்டியனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த வாட்டி சரவணன் வந்து தங்கமேல் பண்ண தப்ப சொல்லாம விட்டுட்டாருன்னா கண்டிப்பா தங்கமேலோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாயிரும். ஹனிமூன் போயிட்டு வந்ததும் சரவணன் கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமேல் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பாண்டியன் கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.